என்னுடைய பேர் கார்த்திக் குமார். நான் இந்த சாமானியன் படத்தினுடைய கதாசிரியர். முதல்ல இங்கே வந்திருக்கிற எல்லா பத்திரிகை நண்பர்களும் சகோதர சகோதரர்களுக்கு என்னுடைய நன்றி, வணக்கம். என்னுடைய முதல் படம் இது என் கதையில் உருவாகிறதுக்கு. இத்தனை நாளாக நான் இந்த படத்துடைய எந்த விதமான ப்ரோக்ராமுக்கும் கலந்துக்க கூடாதுங்கிற ஒரு கொள்கையில் இருந்தேன். எதனால் அப்படின்னா, அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி அதில் அங்கீகாரம் அழிக்கப்படலாம், ஆனால் அடையாளத்தை அழிக்கக்கூடாது. இன்றைக்கி என்னோடய அடையாளம் இங்கே அழிக்கப்படுது. அதாவது 2015 எனக்கு நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை பற்றி நான் அனுபவித்த வலியும் வேதனையும், ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் அந்த பெயின் இருக்கும். ஒரு லோன் பற்றின ஒரு விஷயம், அதை நான் சொந்தமாக அனுபவித்து அது அதுலேருந்து கடந்து பல அவமானங்கள், என்னோடய பொருளாதார நஷ்டமும் கடன் பிரச்சனைனாலையும் நான் சில இழப்புகளை இழந்தேன். அந்த இழப்பு நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா நான் இதை ஒரு கதையாக மாற்றி மதிசார்கிட்ட நான் சொல்லும்போது அவருக்கு அவ்வளோ பிடிச்சி போச்சு. பிடிச்சி இது ஒரு படமாக வளர 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 நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஒரு கதாசிரியராக இது எல்லாமே எனக்கு கிடைக்கும். எல்லா ஒரு முதல் அடி பயங்கரமாக இருக்கு. ஏன்னா என்னோடய கதையில் ராமராஜன் சார் ஹீரோ, ராஜா சார் மியூசிக் பண்ணுறாங்க, மதி சார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த கதை வளர வளர நான் என்னெல்லாம் பொருளாதார கஷ்டங்களையும் என்னெல்லாம் நான் கடன் பிரச்சனையும் பார்த்தோமோ அதெல்லாம் ஒரு தயாரிப்பாளராக இவர் பார்த்தார். இந்த படம் வளர 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 இதுலேருந்து ஒவ்வொன்றா எனக்கு பறி போயிட்டே இருந்தது. இந்த இடத்துல நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு விஷயங்களாக பறி போயிட்டு இருந்து நான் இது வரைக்கும் ரியாக்ட் பண்ணல. கதை, திரைக்கதை, வசனம்லேருந்து திரைக்கதை போச்சு, வசனம் போச்சு, கதைன்னு ஒரு ஓரத்தில் அங்கே இருக்குது. இன்றைக்கி அதுவும் போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இங்கே நிற்கிது. இதில் என் கதைங்கிறாங்க, என்னோட இதுங்கிறாங்க. ராமராஜன் சார் எப்பேற்பட்ட மனுஷன் அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரியை தவிர்த்து ஒரு மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு அப்புறமா அவர் ஒரு கதையில் நடிக்கிறாரு அப்படின்னு வரும்போது, அவர்கிட்ட நான் கதை சொல்லும்போது அந்த கதைக்காக மட்டுமே அவர் அவ்வளோ ஃபீல் பண்ணி நான் பண்ணுறேன்ப்பா அப்படின்னாரு. இன்றைக்கி இவ்வளோ பெரிய தடங்கல்கள், இவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் தாண்டி நான் என் மதிசார் இன்றைக்கி ஒரு தயாரிப்பாளராக பார்க்கல, ஒரு சகோதரனாக தான் பார்த்துட்டு இருக்கிறேன். பல பிரச்சனைகளை கடந்து இந்த படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகுது. பட் ரிலீஸ் ஆகிற டைம்லையும் இது என்னோட கதை, இதாவது ஒரு சங்கம் அப்படி இருந்தால் அதில் எத்தனை அனுபவங்களும் எத்தனை பிரச்சனைகளையும் பார்த்து வந்தவங்க பாக்யராஜ் சாராக இருக்கட்டும், ஆர்கே செல்வமணி சாராக இருக்கட்டும், அவருக்கும் எனக்கெல்லாம் தனிப்பட்ட, நான் நேற்றுக்கு வந்தவன். ஒரு 4 வருஷமாக நான் இண்டஸ்ட்ரியில் போராடிட்டு இருக்கேன், அவ்வளோதான். எனக்கு எந்த சப்போர்ட்டும் கிடையாது, எனக்கு எந்த விதமான பேக்ரவுண்டும் கிடையாது. ஒரு கதை எழுதுனேன், சரி அது கடைசியாக படமாக வருது, இது வரைக்கும் நம்ம எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு நின்றுட்டு இருந்தேன். ஆனால் இது போய் உண்மையான விஷயத்துக்காக அவங்க சப்போர்ட் பண்ணி, பாக்யராஜ் சாராக இருந்தாலும் சரி, ஆர்கே செல்வமணி சாராக இருந்தாலும் சரி, ஆர் விஜயகுமார் சாராக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் இந்த இடத்துல நான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க உண்மையான விஷயத்துலேருந்து, எல்லா சங்கத்துலேருந்து இது அவங்களுடைய அந்த கதைக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லி லெட்டர் வரைக்கும் கொடுத்துட்டாங்க. இதில் இந்த லெட்டரில் எல்லா சங்கத்துடைய கையெழுத்தும் இருக்குது, இதில் எல்லா சங்கத்துடைய பதில்களும் இருக்குது. இதில் எல்லாமே இதில் அந்த அந்த கதைக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லியாச்சு. அது இல்லாமல் இந்த கதையில் நான் சில கதாபாத்திரங்கள், ராமராஜன் சாருடைய கதாபாத்திரத்துக்கு பேர் சங்கரநாராயணன். அது என்னோட தாத்தாவுடைய பேர், என் அப்பாவுடைய பேர். இந்த படத்தில் வர சரஸ்வதி நிலையம் அப்படிங்கிற அந்த ஒரு வீடு 2014 நான் வாங்கின வீட்டோட பேர். சரஸ்வதிங்கிறது என்னோட பாட்டியோட பேர். இதில் வரக்கூடிய ஒரு சில கதாபாத்திரங்கள் எல்லாம் அதில் ஒரு வினோத் நடிச்சிருப்பாங்க. அதில் என் தம்பி ராஜசேகரோடைய கேரக்டர் தான் பண்ணியிருக்கேன். இப்படி பார்த்து எழுதி அங்கீகாரங்கள் மறுக்கப்பட்டது, நிறைய இடத்துல அவமானங்கள். இந்த படத்தால் நான் இழப்புதல் தான் செஞ்சுருக்கிறேன்னு தவிர நான் எந்த விதமான ஒரு நல்ல விஷயமும் சந்திக்கலை. சரி, ஓகே, கடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதே ராமராஜன் சாரை வச்சு ஒரு படமும் ஸ்டார்ட் பண்ணேன். அதையும் சில பேர் நின்றுட்டு அதை தடுத்துட்டாங்க. அந்த படமும் பாதியில நின்றுடுச்சு. ஸோ எத்தனை சொல்லி நானும் வெளியிலே வரக்கூடாது இதை பற்றி பேச. ஏன்னா இந்த மனுஷன் அவ்வளோ கஷ்டப்படுறாரு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது, அவ்வளோ போராடுறாங்க. இப்போ அந்த போராட்டம் முடிஞ்சு இந்த படம் நல்லபடியாக வரணும் அப்படிங்கிற இதில் கடவுள் மேலே பாரத்தை போட்டு நானும் பொறுமையாக இருந்து பார்த்தா இது கடைசியில் இப்போ மறுபடியும் ஏதோ ஒரு சில பேரோட சூழ்ச்சினால இது ஏன் கதைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருக்கிறாரு. ஒரு பத்திரிகை சகோதரர்களா, நண்பர்களா, எனக்கு நான் எந்த விதமான பேக்ரவுண்டும் கிடையாது. நான் திரும்பவும் சொல்கிறேன், எனக்கு சினிமாங்கிறது எந்த விதமான பேக்ரவுண்டும் கிடையாது. நான் ஒரு சாமானியன் தான். ஆனால் இந்த இடத்துல உங்கள் முன்னாடி ஒரு விஷயத்தை நான் எல்லாருக்காகவும், இது எனக்காக கிடையாது, என்னோட அங்கீகாரங்கள் நிறைய அழிக்கப்பட்டிருக்கு, மறுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த இடத்துல என்னோட அடையாளத்தை விட்டு கொடுக்க முடியாது. இந்த படத்தினுடைய கதை, இந்த சாமானியன் குழந்தையோட உண்மையான தகப்பன் நான் மட்டும்தான், கார்த்திக் குமாருங்கிற நான் தான். அது ஒரு சகோதர சகோதரிகளா, ஒரு பத்திரிகை நண்பர்களா, இது ஒரு சினிமாவுக்கு வரக்கூடிய ஒருத்தனுடைய அடையாளமே அழிஞ்சு போகுதுங்க. எத்தனைன்னு சொல்லி தாங்க முடியும்? நான் எங்கே போய் ஃபைட் பண்ண முடியும்?
எங்கே போய் பேச முடியும்? நேற்றுக்கு இப்போ செலிபிரிட்டி ஷோ போடுதேன், அங்கே வந்து 140 பேருக்கு மேலே இருந்தாங்க. ஒவ்வொரு டைலாகுக்கும் கை தட்டுறாங்க. அந்த டைலாக் ஃபுல்லாமே அந்த பவுண்டில் நம்ம பண்ணது. ஒவ்வொரு நாளும் நைட்டு 12 நாளில் உட்காந்து நான் எழுதி சார்கிட்ட ஒப்படைச்சேன். ஒவ்வொரு டைலாகுக்கும் கையடிகள் படுது, ஒவ்வொரு டைலாகுகளும் வரவேற்கப்படுது. நான் இது வரைக்கும் எந்த ப்ரொமோஷன்லையும் கலந்துக்கல. நான் எந்த ஒரு ஆடியோ லான்ச்சில் கூட எனக்காக சரவண சுப்பியா சார் பேசினார். சரவண சுப்பியா சார் வந்துட்டு அவ்வளோ சொன்னார். இதில் வந்துட்டு 23 வருஷத்துக்கு அப்புறமா ராஜா சாரும் ராமராஜ் சாரும் இணைஞ்சிருக்கிறது, பல வருஷங்களுக்கு அப்புறமா மதி சார் வந்துட்டு ராமராஜ் சாரை கம்பேக் கொண்டு வந்திருக்கு, இதெல்லாம் கார்த்தியோட கதையினால தான் அப்படின்ட்டு. இது எதுவுமே வந்து ஒரு பெருமையாவோ இது எதுவுமே நான் இதனால எதுவுமே நேடலை. ஆனால் இழக்கிறதும் நிறையா இழந்துட்டேன். ஆனால் இந்த இடத்துல என்னோட அடையாளத்தை இழக்கிறதுக்கு நான் தயாராக இல்லை. திரும்பவும் சொல்கிறேன், சாமானிங்கிற குழந்தையோட உண்மையான தகப்பன் கார்த்திக் குமார். தேங்க்யூ.